Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Prestige presents dining table with Rajeshwari. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராஜேஸ்வரி. ப்ரெஸ்டீஜ் ப்ரெசன்ட் டைனிங் டேபிள். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ப்ரான் மஞ்சூரியன். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரான் மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள்: ப்ரான், ஆயில், குடைமிளகாய், வெங்காயம், கார்ன்ஃப்ளவர், மிளகுத்தூள், இஞ்சி, பூண்டு, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், பட்டர், உப்பு. தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. ப்ரானுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுற வேலையை பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு 400 கிராம் ப்ரான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ரான் வந்துட்டு டைகர் ப்ரான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரான் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது அப்படியே இதுக்குள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ அப்படியே கலந்து விட்டுக்கலாம். சால்ட், பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன் பவுடர் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊறிட்டே இருக்கணும். இது தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஸோ இந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு காய வைக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து ஒரு ஹீட் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஹீட் ஆனதுக்கப்புறம் மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா ப்ரான், அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ப்ரான் எடுத்து ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துக்கலாம். ப்ரான் எல்லாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே போட்டாச்சு. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் தான். ப்ரான் வந்து உடனே குக் ஆகிடும். ஸோ அதிகமாக வேகணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ ஒரு 5 நிமிஷம். ப்ரான் வந்து பொதுவாகவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரான் வந்து குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸுங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாத்திரம் எல்லாமே ப்ரெஸ்டீஜ் தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு ப்ரெஸ்டீஜ். ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான் எல்லாமே சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே மாற்றிக்கலாம் ஒரு பிளேட்டில். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. 2ன்றது வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அதிகமாகிடுச்சு, சாரி.
பொடி பொடியாக கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கார்லிக் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இஞ்சியும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இஞ்சியும் சேர்த்துக்கலாம். ஸோ இது கம்மியாகவே சேர்க்குறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்காது. ஸோ அதனால் நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போது வந்துட்டு நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஸோ எல்லோ கலர் கேப்சிகம். ஸோ இதையும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் அண்டு க்ரீன் கலர் கேப்சிகம் இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரெட் கேப்சிகம் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ ஆனியன் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது சாப்பிடும்போது கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ ஆனியனும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே குக் ஆகக்கூடாது. அதிகமாக குக் ஆகிட்டா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது சாப்பிட. மேக்ஸிமம் 2 மினிட்ஸ். ஸோ இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். போதும், ஆல்ரெடி வந்து ப்ரானில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போது கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து அப்படி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். போதும். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா இது கொதித்து ஒரு மாதிரி திக்கான ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரான் சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். ஓகே, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பதத்துக்கு வந்த உடனே ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ப்ரான். ஸோ இந்த ப்ரான் எடுத்து அப்படியே இதுக்குள்ளே சேர்க்குறோம். எல்லா ப்ரானும் இதுக்குள்ளே சேர்த்தாச்சு. அப்படியே அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டேஸ்டியான ப்ரான் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணான்னா நீங்கள் போட வேண்டாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டோம். ஸோ கருவேப்பிலை சேர்த்து அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ப்ரான் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது ப்ரான். டேஸ்டியான ப்ரான் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி, பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். பாய்.